வரைபடம் அமைக்கும் பொழுது எந்த பகுதி வெட்டு இருக்கக்கூடாது, மொத்தத்துக்கு வெட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது மாதிரி அமைப்புல எந்த பகுதி இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு இது வந்து ஒரு ஈஸ்ட்ன்னு வச்சுக்கோங்க, இது வெஸ்ட், இது நார்த்து சவுத்து. அப்ப ஈசான மூலையில வந்து ஒரு சில அன்பர்கள் என்ன செஞ்சிருவாங்கன்னாக்கா, தலைவாசல் எனக்கு தெரிஞ்சு இப்படி வச்சிருக்கிறாங்க, இது வாசல்னு சொல்லிடுறாங்க, ஈசான மூலையில வெட்டோட வடகிழக்கு சார்ந்து இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல போர்டிகோவை அதே மாதிரி இப்படி வச்சிருக்காங்க, இது வந்து போர்டிகோ. அப்புறம் இந்த இடத்துல இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னாக்கா, இப்படி வச்சு எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு நான் சொல்றேன். அக்னி மூலையிலே கிச்சனு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இவங்க வெளியே இழுத்து அழகா இப்படி வச்சு இந்த மூலையை வெட்டிட்டாங்க டிசைனுக்காண்டி. அப்புறம் அனதர் ஒன் வந்து இப்படியே வந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பால்கனி. ஸோ இது ஒரு பெட்ரூம், இதற்கு உண்டானதுல டாய்லெட்டு, இது ஒரு பெட்ரூம். டிசைனுக்காண்டி இதையுமே வெட்டிடுறது. ஸோ பாருங்க, பார்க்கறதுக்கு இது வந்து மெயின் டோர், இது கிச்சனு, ஹால், பால்கனிக்கு உண்டான அமைப்பு, 2 பெட்ரூம். இந்த இடத்துல படி கொடுத்துடுறது, உள்ள இருந்து ஏறி போறதற்கு உண்டான அமைப்பு, ஸ்டோர், யூட்டிலிட்டி, இது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி அமைக்க கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து வெட்டு எல்லா மூலை வீட்டுக்கும் ஈசான மூலையும் கன்னி மூலையும் வெட்டோட அமைக்கக்கூடாது. புதிதாக அமைக்கிறோன்னு சொல்லிட்டு இது மாதிரி பிழையா பண்ண வேண்டாம். வரைபடம் தேவைப்படுபவர்களும் திருத்தம் தேவைப்படுபவர்களும் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.